கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையிலே நான் என்னுடைய ஜெபத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் சொன்ன வார்த்தை இதுதான். வெள்ளிக்கிழமை அதிகாலை வேளையிலே கர்த்தர் சொன்னார், நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்றதான வார்த்தை எனக்குள்ளே வந்தது. அப்பொழுது நான் வேதத்தை எடுத்து தியானித்த பொழுது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு சில ஆலோசனைகளை, சத்தியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல பரிசுத்த ஆவியானவர் அடிமைக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே கொஞ்சம் அழகா எழுதியிருக்கு. ஒரு டிரான்ஸ்லேஷன்ல ரெடீம் யுவர் டைம் அப்படின்னு இருக்கு. என்ன எழுதியிருக்கணும், தமிழ் போலவே மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு தான் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும். ஒரு பழைய ஒரு ஆங்கில வேதாகம் என்கிட்ட இருக்கு, ரொம்ப பழசு. அது அமெரிக்காவில் பிரிண்ட் பண்ணது, நான் வச்சிருக்கேன். அது எப்படினாலும் ஒரு 40-50 வருஷம் பழசு இருக்கும். ஒரு எக்ஸிபிஷன்ல வாங்கினோம் பாங்களேன். அது நான் அந்த பைபிள் எடுத்து வாசித்தேன். அந்த வசனம் என்ன சொல்லியிருக்காங்க, ரெடீம் யுவர் டைம் இருக்கு. அப்படின்னா என்ன, நம்முடைய காலங்கள், நம்முடைய நாட்கள் எங்கேயோ அடகு வைக்கப்பட்டிருக்கு. அது அடகு வைக்கப்படாமல் அதை எடுத்து உபயோகப்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, போனா திரும்பி வராத அநேக காரியங்களிலே மிக முக்கியமான ஒரு காரியம் நாட்கள், நேரம் திரும்பி வராது இல்லைங்களா? இந்த நாள் மறுபடியும் திரும்பி வருமா? வராதுங்க, திரும்பி வராது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிமிஷங்களை, நொடிகளை, மணி நேரங்களை, நாட்களை, வாரத்தை, மாதத்தை பயன்படுத்தி கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. இதை சொல்லுகிறதுக்கு முன்பதாக 14ஆம் வசனத்துல பரிசுத்த ஆவியானவர் இப்படியே சொல்லுகிறார், நீ தூங்காத, எப்படி இரு, விழிப்பாயிரு. 15ல சொல்றாரு, நீ ஞானம் இல்லாம நடக்காத, எப்படி இரு, ஞானம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை சொல்றாரு. நீங்க இருக்கிற நாட்கள் நல்ல நாட்கள் இல்ல, பொல்லாத நாட்களு, அதனால பிரயோஜனப்படுத்திக் கொள்ள என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அருமையானவர்களே, ஒரு வசனத்தை நாம் சங்கீதம் முதல் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதியிருக்கிறதுல அவனை குறித்து எழுதியிருக்கு, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிறானா, தன் காலத்துல தனியே இருக்கிறானா, இலையுதிராது இருக்கிற. பாருங்களேன், அவன் செய்வதெல்லாம் என்னதான் நம்ம செய்தா நீ வாய்க்குதான்னு தெரியல பாருங்களேன். ஆனா ஒரு மனுஷனை குறித்து அங்க எழுதப்பட்டிருக்கு, அவன் என்ன செஞ்சாலும் கர்த்தர் அதை வாய்க்க செய்கிறார். காரணம் என்ன தெரியுங்களா? காரணம் என்ன தெரியுங்களா? அவன் என்ன செய்யல, அவனுடைய நாட்களை துன்மார்க்கோட ஆலோசனை அவன் நடக்கல, பாவிகளுடைய வழியில் அவன் நிக்கல, பரியாசக்கார் உட்கார இடத்துல உட்காராம கர்த்தருடைய வேதத்துல அவனுடைய நேரத்தை அங்க அவன் இன்வெஸ்ட் பண்ணதினால அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை, நேரத்தை அவன் வேஸ்ட் பண்ணல. ஏதோ ஒண்ணு செஞ்சான், பைபிளை எடுத்தான், வாசிச்சான். புரியுதோ புரியலையோ, உங்களுக்கு ஒண்ணு நாளாகாமன்றாங்க புதன்கிழமை, புரியுதோ புரியலையோ தயவுசெய்து வாசிங்களேன். நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய காரியங்களை வாய்க்க செய்யும்படி கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்க வாழ்க்கை நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்ட கனியை போல அதினதின் காலத்திலே, அதுதான் தன் காலத்தில் தன் கனியை, அதினதின் காலத்திலே உங்களுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அவைகள் எல்லாம் கர்த்தர் செய்ய ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அருமையானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, ஒரு மனுஷனை குறித்து, ஒரு மனுஷியை குறித்து எழுதப்பட்டு இருக்கிறது, அவர்கள் புது பலனை அடைவார்கள். எப்படிப்பட்ட பலன்? புது பலன். யார் அவர்கள்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அவங்க எப்படி அந்த புது பலன் அடைஞ்சாங்க? அவங்களுக்கு தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, நாட்களை கர்த்தரிடத்துல காத்திருந்தாங்க இல்ல. அழகா ஒரு பாட்டு எழுதினார் வில்லியம் செய்யா, உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. போதும் போதும் பாஸ்டர், இருக்கட்டும். ஆண்டவரோடு செலவிடுகிற ஒவ்வொரு நிமிஷமும் வீணாவே அது உங்களுக்கு ஏதோ ஆசீர்வாதமா மாற்றும் இல்ல. நல்ல ஒரு ஆராதனை கர்த்தர் உங்களுக்கு தந்து இருக்கிறார் பாருங்களேன். இதை நீங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது. 8 மணி நல்லா நீங்க அதுக்கு முன்னாடி வர்றதுக்கு பிரயாசப்படணும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நாட்கள் பொல்லாதா இருக்குங்க. இதுவரையும் கேள்விப்படாத காரியங்களா நம்ம கேள்விப்படுறோம் பாருங்க. இப்படியெல்லாம் நடக்குமா குடும்பத்துல? இப்படியெல்லாம் வாலிப பசங்க நடப்பாங்களா? இப்படியெல்லாம் பெண்கள் நடப்பாங்களா, ஆண்கள் நடப்பாங்களா என்று நாம் சிந்திக்கக்கூடிய அளவுக்கு காலம் கெட்டு போயிருக்குங்க. அப்போ ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற நமக்கு ஜீவனை, இந்த நாளை காண வேண்டும் என்று சொல்லி எத்தனையோ பேர் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்கள பார்க்கவே முடியல.
மண்ணோட மண்ணாயிட்டாங்க. ஆனா கர்த்தருடைய கண்களில் நமக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அப்போ கர்த்தருடைய கிருபையா இந்த கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை கர்த்தர் நமக்கு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசுநாதர் கூட பாருங்களேன், அவருக்கு கொடுக்கப்பட்ட ரொம்ப நாளுக்கு அவருக்கு தரல பிதாவாகிய தேவன், வெறும் 3 வருஷம் தான் கொடுத்தாரு. அந்த 3 வருஷத்தை அவர் பயன்படுத்தினாரா இல்லையா? அவர் சரியாய் பயன்படுத்தினார். ஆகவேதான் இன்றைக்கு 296 நாடுகளில இந்த கிறிஸ்தவம் வளர்ந்து பெருகி இருக்கிறார். வெறும் 3 வருஷத்தை அவர் ஒரு நொடி கூட வேஸ்ட் பண்ணாம கரெக்டா இன்ச் பை இன்ச், பாயிண்ட் பை பாயிண்ட் கரெக்டா அவர் அதை பயன்படுத்தினதுனால என்ன பிரசங்கம் பண்ணணும், எப்படி சீஷர்களை தயார் செய்யணும், எல்லாவற்றையும் பாருங்க. அவருக்கு ஒவ்வொரு நுணுக்கமா அதை பயன்படுத்தினதுனாலதான் இன்றைக்கு இந்தியால மட்டும் 7 லட்சம் திருச்சபைகள் இருக்கு. வெறும் இந்தியால மட்டும். அப்ப உலகம் எங்கோ அப்படி இருக்கு. அப்போ அருமையானவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் சபைகளை நிறுவ வேண்டும் என்று சொன்னால், உங்களை கொண்டு கொடுத்து கர்த்தர் ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் மலையின் மேல் உள்ள பட்டணமாய் மாற வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. இப்படி இந்த வசனத்தை கொடுத்த பொழுது நான் அப்படி யோசித்திருந்தோம். ஆண்டவர் இதுல 2 விதமான காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒன்று, கர்த்தரோடு நேரத்தை செலவிடுவது ஒன்று. இரண்டாவது, கர்த்தருக்காக நேரத்தை செலவிடுவது. நான் புரியுதுங்க நாங்க சொல்றது? ஒன்னு, ஸ்பெண்டிங் டைம் வித் ஜீசஸ், ஸ்பெண்டிங் டைம் ஃபார் ஜீசஸ். ஆண்டவர் சொன்னாரு. ஆச்சரியமா இருக்கு. நான் உங்களுக்கு புரியாத மாதிரி சொல்றேன் பாருங்களேன். நாங்க இங்க சிறுதாவூர் வர்றதற்காக பாஸ்டர் அவங்க 5:30 மணிக்கு கார் எடுக்கிறாங்க, 6 மணிக்கு எங்க வீட்டுக்கு வராங்க. நாங்க பிரயாணப்பட்டு 7:45 சிறுதாவூர் வந்து சேர்றோம். இந்த டைம் இருக்கு பாருங்களேன், அந்த 2 மணி நேரம் அது கர்த்தரோடு செலவிட்ட நேரம் இல்ல, கர்த்தருக்காக செலவிட்ட நேரம். அப்போ இங்க 8 மணில இருந்து 10 மணி வரைக்கும் நாங்க செலவிடுவோம் பாருங்க, இது கர்த்தரோடு செலவிடுகிற நேரம். வித்தியாசம் புரியுதுங்களா? கர்த்தர் எனக்கு சொன்னாரு, மகனே இதை ஜனங்கள்கிட்ட சொல்லு என்று சொல்லி. இந்த பிரசங்கத்தை முதல் இங்கதான் பிரசங்கிக்கிறேன். வெள்ளிக்கிழமை தான் இந்த செய்தி எனக்கு கிடைச்சது பாருங்களேன். அருமையானவர்களே, ஒவ்வொரு நொடியும் ரொம்ப முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில. ஏற்ற காலத்துல சொல்லப்பட்ட வார்த்தை பொற்தட்டில் எப்படி வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். ஒரு பொன்னாளான பழத்தை போல கர்த்தர் உங்க வாழ்க்கையை வச்சிருக்காருங்க. அதை நீங்க வேஸ்ட் பண்ணவே கூடாது. அல்ல இன்ச் பை இன்ச்சா, மினிட் பை மினிட் அதை நீங்கள் ருசித்து வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. அப்போ கர்த்தரோடு செலவிட்ட ஒரு சிலரை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தருக்காக நேரத்தை செலவிட்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க, கர்த்தரோடு செலவிட்டவர்கள் இருக்காங்க. கர்த்தரோடு செலவிட்ட நம்மை போல சாதாரண மனுஷர்கள் தான். அவங்க வாழ்க்கையில அந்த நேரத்தை வேஸ்ட் பண்ணாம, அதை ரொம்ப அற்பமா நினைக்காம, ரொம்ப ஜாக்கிரதையாக இயேசுவோடு செலவிட்டதுனால என்ன நடந்தது, அதே காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. முதலாவதாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், லூக்கா 10ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டு இருக்கிறது. ஒரே குடும்பத்துல அக்கா தங்கை 2 பேர் இருக்காங்க. ஒரே குடும்பத்துல தாங்க, ஒரே தாயின் வயிற்றுல பிறந்தவங்க தாங்க, ஒரே வீட்டுலதான் 2 பேர் இருக்கிறாங்க. ஆனா எடுத்துட்டீங்களா லூக்கா 10ல, ஆனா ஒருத்தியை குறித்து இயேசுநாதரே சாட்சி கொடுக்கிறார். இன்னொரு அம்மாவை குறித்து அவர் சாட்சி அந்த அளவுக்கு சாட்சி கொடுக்கல. மரியாள் என்பவளை குறித்து இயேசுவே சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறாரு? 9:42 தேவையான 10:42 சாரி, தேவையானது ஒன்றே, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் மரியாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம். அருமையானவர்களே, மனுஷங்கிட்ட இருந்தே நமக்கு சாட்சி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா இயேசுவே இங்கே சாட்சி கொடுக்கிறார். கணவனை குறித்து எனக்கு அநேகத்துல மனைவி கிட்ட சாட்சி கேட்டா அவ்வளவா சரியா சொல்றாங்க, யோசிக்கிறாங்க. இல்ல மனைவி குறித்து கணவனிடத்துல சாட்சி இன்றைக்கு இல்ல, பிள்ளைகளை குறித்து பெற்றோரிடத்துல சாட்சி இல்ல, விசுவாசிகளை குறித்து ஊழியக்காரரிடத்துல சாட்சிகள் இல்ல. நாம் சாட்சியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் மரியாளை போல அவளுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்துல கர்த்தருடைய பாதத்துல. மார்த்தாளா இயேசுநாதர் மார்த்தாள் வீட்டுல இருக்கா, அவ என்ன செய்யறான்? வேலை செஞ்சுட்டு இருக்கா. வேலையும் தேவைதான். வேலை செஞ்சது மட்டும் இல்ல, கம்ப்ளைண்ட் வேற பண்றான். ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், பாத்திரம் தேய்க்கிறேன், துணி துவைக்கிறேன், வீடு பெருக்கிறேன், நீ அவளுக்கு கொஞ்சம் சொல்ல கூடாதா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லி கம்ப்ளைண்ட் வேற பண்றா பாருங்களேன். ஆனா மரியாள் இந்த சான்ஸை விட்டோம்னா இயேசுநாதரே போயிடுவார் நம்ம வீட்டை விட்டு. அப்படித்தானே? அவரு நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் நம்முடைய நேரத்தை
ஜாக்கிரதையா ஸ்பெண்ட் பண்ணு என்று சொல்லி அவருடைய பாதத்திலே அவளுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை அவள் செலவழித்ததினாலே ஒரு பெரிய சாட்சி. அன்றைக்கு மாத்திரமல்ல, நடந்து 2000 ஆண்டுகளுக்கு மேல நடக்கிறது. இன்றைக்கும் பேசப்படும் பொருளாய் மரியாள் மாறிவிட்டார். நீங்கள் இன்றைக்கு மாத்திரமல்ல, உங்களை குறித்து இந்த ஊர், உங்களை குறித்து உங்களை சமுதாயம் பேச வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க. எங்க? in the presence of God, in the feet of God, ஆண்டவருடைய பாதத்துல, தேவ சமூகத்துல கண்களை மூடி அப்படி நீங்க பயன்படுத்தும் பொழுது நீங்க பாடலாம், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றும் ஐயா. அருமையானவர்களே, முதலாவதாக என்னுடைய சாட்சி கர்த்தராலே உண்டாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன். யாரால் புகழப்படணும்? நம்ம மனுஷன் நம்மளை குறித்து சொல்றானோ சொல்லலையோ, கர்த்தர் உங்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லுவானா, நீங்கள் உத்தமியாய் உத்தமனா இருப்பீங்க. அப்படிப்பட்ட சாட்சியை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மரியாளை போல எனக்கு கிடைக்கிற நேரத்தை ஆண்டவருடைய பாதத்திலே நான் செலவழிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இரண்டாவதாக, என்னால தெரிஞ்சவங்க தான் எல்லாருமே, இன்னொரு சகோதரியை, சகோதரனை நான் உங்களுக்கு முன்பாக காண்பிக்க விரும்புகிறேன். அவன் தானியேல் என்கிறதான ஒரு மனுஷன். நம்முடைய வேதத்தை தானியேல் 6ஆம் அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். 6ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என்றால் என்று இதுவும் வீட்டுலதான் முதல்ல நடந்ததுதான், வீட்டுலதான் இதுவும் வீட்டுலதான் நடக்குது பாருங்க. வீட்டுக்குள்ளே போய் பல கனிகள்லாம் என்னங்க, ஜன்னல் விண்டோ, பல கனிகள்லாம் நிறைய கனி நினைச்சுக்காதீங்க, திராட்சை அப்படி இல்லை. பல கனிகள்னா விண்டோ, ஜன்னல் என்ன பாருக்கிறான் அவன், திறந்திருக்கு. அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் ஜெபம் பண்ணி, முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணா. எத்தனை முறைங்க ஒரு நாளைக்கு? யார் இவன்? கவர்மெண்ட்ல ஒரு பெரிய அதிகாரி இருந்தான் இல்ல, அதுதான் இதுல முக்கியம் இல்ல. ஆமா அருமையானவர்களே, 8ஆம் வசனத்திற்கு பாருங்களேன், 3ஆம் வசனத்திற்கு பாருங்க. இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் எப்படி இருந்தா, மேலும் அந்த தேசத்துல இருக்கிற பிரதானிகளுக்கு இவனுக்கு எல்லாம் மேல இருக்காங்க. ஆனா எத்தனை முறை ஜெபம் பண்றான்? என்ன ஆச்சரியமா இருக்கு. நம்ம என்ன பண்றோம்? பிஸின்றோம்ல, ஜெபம் பண்ணீங்களா? இல்லையா, ஜெபம் இல்ல, நேரம் இல்லையா அப்படின்றோம் பாருங்க. அருமையானவர்களே கவனிங்க, கர்த்தர் உங்களுடைய தேசத்திலே உயர்த்த வேண்டுமா? நீங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கர்த்தர் வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டுமா? நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் ஏறி நடக்கிறதை உங்கள் கண்கள் காண வேண்டுமா? தானியேலே போல உங்களுடைய நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே செலவிடுங்கள். நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஆமா, யாருக்குதான் வேலை இல்லை. அரிமானல் இன்னைக்கும் அதிகாலையிலே 3 மணிக்கெல்லாம் 4 மணிக்கெல்லாம் எழுந்து கர்த்தருடைய சமூகத்துல இருந்துதான் நாங்க இங்க வருகிறோம் பாருங்கிறேன். ஏன் என்று சொன்னால், எப்படியாவது இந்த ஆராதனை ஆசீர்வாதமா இருக்கணும், ஜனங்களோடு கர்த்தர் பேசணும், இந்த ஜனங்களுக்கு இந்த ஆராதனையிலே ஆவியானவர் வெளிப்படணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. 3 முறை ஒரு நாளைக்கு ஆண்டவரோடு செலவழித்த ஒரு தானியேல். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? அவன் கர்த்தரோடு தன்னுடைய நேரத்தை செலவழித்ததினாலே கர்த்தர் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு சிங்கங்களின் வாயை கட்டி போட கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருந்தார். இன்றைக்கும் நமக்கு விரோதமாக சத்துரு சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். வகை தேடி சுத்தி கொண்டிருக்கான். சிறுதாவூர்ல சுத்துறான். ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகளை சுத்தி வரான். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, அவன் 24 மணி நம்மளை சுத்தி கொண்டுதான் இருக்கான். ஆனாலும் யோபுவையும் அவனுக்கு உண்டானையும் சகலவற்றையும் வேலியடைத்த காத்த கர்த்தர் இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவன் சுற்றி வருகிறது அவனுக்கு இஷ்டத்திற்கு கர்த்தர் நம்மை ஒப்பு கொடுக்கவே இல்லை. இஸ்ரவேலரை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அருமையானவர்களே, தன்னுடைய நேரத்தை அவன் தேவ சமூகத்திலே அவன் 3 முறை ஜெபத்திலே செலவிட்டதினாலே அவனுக்கு விரோதமாய் எழும்பின சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு, அவனை கொலை செய்யாதபடிக்கு, அவனை விழுங்காதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாக்க வல்லவராய் இருந்தார். அருமையானவர்களே, நமக்கு விரோதமான எத்தனையோ சேதங்கள் இருக்கு. வியாதி இருக்கு,
பலவீனம் இருக்கு, கடன் பிரச்சனை இருக்கு, சத்துருக்களின் மாந்திரீக போராட்டம் இருக்கு, இல்ல மனுஷருடைய எதிர்ப்புகள் இருக்கு. இவைகளை எல்லாம் நாம் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய நேரத்தை உம்முடைய பாதத்தில் நான் செலவழிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்க. நீங்க அவங்களோடு போராட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவர் அவர்களோடு போராடி உங்களுக்கு ஜெயத்தை தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு வழியாய் வருகிறவர்களை 7 வழியாய் துரத்த கர்த்தர் ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். எப்பொழுது எப்பொழுது நமக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை எங்க செலவழிக்கணுங்க? சமூகத்தை செலவழிக்கணும். வீட்டுலதான் அங்க செலவழிக்கிற 2 பேர் நான் வீட்டுலதான் உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்களேன். கர்த்தர் நல்லவர். வேதம் 23ஆம் வசனத்துல சொல்லுது, அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்படிதான் முடியுது. 22ல சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடிக்கு தூதனை நமக்காக கர்த்தர் தூதனை அனுப்பி ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அநேக லட்சக்கணக்கான தூதர்கள் கூட்டம் பரலோகத்தில் இருக்கிறதாக சொல்றாங்க. 3 விதமான கூட்டம் இருக்கு இல்லைங்களா? அதுல இந்த தூதர்களை கர்த்தர் நமக்காக அனுப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு தூதர் இருக்கிறதாக ஒரு பரிசுத்தவான் எழுதியிருக்கிறார். பணிவிடை ஆவின்னு இருக்கான். நமக்கு தெரியாது, அவங்க நம்ம சுத்தியே இருப்பாங்களா? இப்போ 24 மணி நேரம் ஒவ்வொருவருக்கு அபிஷேகம் பண்ணப்பட்ட, அந்நிய பாஷையோடு கூட அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் ஒரு தூதனை கட்டளையிட்டு வச்சிருக்காராம் அப்படின்னு சொல்றாங்க. பெருமையானவர்களே, அந்த தூதன் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், அந்த தூதன் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை ஆண்டவருக்காக நாம் பயன்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. தானியேலுக்காக கர்த்தர் செய்த முதல் காரியம் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். 2வதாக தானியேலுக்காக கர்த்தர் செய்த காரியம், அவனில் ஒரே ஒரு சேதமும் கூட வராதபடிக்கு கர்த்தர் அவனை பாதுகாக்க ஜீவனுள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. சிங்கம் அவனை சேதப்படுத்தாத, ஒரே ஒரு சேதம் கூட சேதப்படுத்தாதபடிக்கு காத்தது எது? அவன் ஏற்கனவே விதைத்திருந்தான். எதை விதைத்தான்? கர்த்தர் அவனுக்கு கொடுத்த நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே விதைத்திருந்தான். அதனுடைய பலனை காணும்படித்தான் கர்த்தர் உதவி செய்ய ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் அவனுடைய பகையாளிகள், அவனுடைய சத்துருக்கள் இவனை சிங்க கபியிலே போட வேண்டும் என்று சொல்லி குற்றம் சாட்டினவர்கள் ராஜா பிடித்து அதே சிங்க கபியில போடுறான். இல்ல, எந்த சிங்கங்கள் தானியேலை சேதப்படுத்தவில்லையோ அதே சிங்கங்கள் 24ஆம் வசனம் லாஸ்ட சொல்லுது, அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போட்டது. அல்லேலூயா. அவருடைய சத்துருக்கள் எலும்ப நொறுக்குகிறதுக்கு நீங்க கிரியை செய்ய தேவையில்லை, நீங்க பேச தேவையில்லை, நீங்க அவளோடு போராட தேவையில்லை. நீங்கள் இருக்க வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய பாதம். அவ்வளவு பெரிய அதிகாரியே 3 முறை ஜெபிக்கிறானாமே. எனக்கு கேட்டப்ப எனக்கு ரொம்ப வெக்கமா இருந்தேன், அசிங்கப்பட்டேன். நான் உண்மையா சொல்றேன். நம்மளால ஜெபிக்க முடியல. ஏதோ காலையில 1 மணி நேரம் ஜெபிக்கிறோம், 1/2 மணி நேரம் ஜெபிக்கிறோம், அதன் பிறகு அடி மனசுல ஜெபிச்சுட்டு இருக்கோம், வீட்டுலதான் இருக்கோம். ஆனா முழங்காலப்பட்டு ஜெபிக்க எங்களுக்கு ஒரு முடியலையேன்னு சொல்ல ரொம்ப அதிகமா ஏக்கம் கொண்டேன் பாருங்க. அருமையான கர்த்தர் பிள்ளை. அது மாத்திரம் இல்ல, அவன் ஒரு ஜிஓ பாஸ் பண்றான், ஒரு ஆர்டர் பாஸ் பண்றான். இந்த தானியேல் எந்த தெய்வத்தை வணங்குறானோ அந்த தெய்வத்தை அந்த ஊரெல்லாம் வணங்கணும். 26ஆம் அதிகாரத்தை முதல்ல இருக்கு பாருங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி என்று என்னாலே தீர்மானமே நிறைவேற்றப்பட்டது. அல்லேலூயா. அறிமா, நம்முடைய தமிழக சட்டசபையில் இப்படி தீர்மானம் நிறைவேற்றப்படணுங்க. டெல்லி மக்களவையில் இப்படி தீர்மானம் நிறைவேற்றப்படணுங்க. எப்ப நிறைவேற்றப்படும்? கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நாட்கள் நேரத்தை செலவழிக்கணுங்க, அழுது புலம்பணுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாறுதல் தேசத்துல கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எனக்கும் நமக்கும் கர்த்தர் தருகிற நேரத்தை பயன்படுத்தி கொள்ள, ஆண்டவரோடு செலவழிக்க, தேவையற்ற காரியங்களுக்கு அதை நாம் உபயோகப்படுத்தாதபடிக்கு இந்த காலை வேளையில இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் கிருபை தருவாராக. கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அருமையானவர்களே, கர்த்தர் பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவோம். முதலாவதாக, இயேசுவோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்டவள் நல்ல ஒரு சாட்சியை பெற்றாள். 2வதாக, இயேசுவோடு தன்னுடைய நேரத்தை செலவிட்ட ஒரு அரசாங்க அதிகாரி எந்த ஒரு சேதம் வராதபடிக்கு சத்துருக்கள் சேதப்பட்டு போனதை அவன் கண்கள் காணும்படி மாத்திரமல்ல, அவன் வேலை செய்த அதே தேசத்திலே அவன் நிமித்தம் எல்லாரும் கர்த்தரை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அங்கே கிரியை செய்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, இன்னொரு மனுஷனையும் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். அவன் பயத்தோடு இருக்கிறான், ரொம்ப பயப்படுறான். என்னைக்கோ ஒரு பல வருஷத்துக்கு முன்பதாக ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த பாரு, அப்பா சாவிட்டோம், அப்பா உன்னை வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான். யாரு சொன்னா?
இல்லம்மா, ஏசா யாக்கோபு இல்லைங்களா? அப்போ அவன் சொன்னான் பாருங்களேன். அப்போ அந்த மனசுல வச்சிருக்கான். இப்போ இவன் என்ன பண்றான்? இப்ப நல்ல ஐஸ்வர்யா ஆயிட்டான் அவன். இப்ப என்ன ஒரு சிலர் அனுப்புறான், எங்க அண்ணனை போய் பாருங்க, ஒரு நாள்ல இந்த மாதிரி சொன்னா பேசிட்டு வாங்கன்னு. அவனுங்க போயிட்டு திரும்பி வந்து சொல்றானுங்க, உங்க அண்ணன் 400 பேரோட உன்னை பாக்குறதுக்கு வரான்னு சொல்லி. இவன் பயந்துட்டான். அவன் என்ன சொன்னான்? ஏற்கனவே உன்னை பாத்துக்கிறேன் அப்பாவுக்கு பிறகுன்னு சொன்னானே, அப்பா இறந்து இத்தனை வருஷம் ஆச்சு, ஒருத்தனா வந்தா கூட பரவாயில்ல, எத்தனை பேரோட வரான்? அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சுதுன்னு சொல்லி பயத்தோடு இருந்த மனுஷன் அவன். அல்லேலூயா. பயத்தோடு இருந்த மனுஷன் தான் இல்லைங்களா? நம்ம திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமத்துல இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? 33 இருக்குங்களா? கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். 33 இருக்கு பாருங்க. கர்த்தர் நல்லவர். கண்டு அவன் பயந்த காரியம் பாருங்க. 32:11 இருக்கு பாருங்களேன். 32:11 வாசிங்க. இல்ல 32:11. என் சகோதரனாகிய அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் சகோதரன் ஏசாவின் கைக்கு என்னை அவன் வந்து என்ன மட்டும் இல்ல என் பிள்ளைகளையும் பயந்திருக்கிறேன். அருமையானவர்களே, இந்த ஆராதனைக்கு பயத்தோடு வந்திருக்கீங்களா? யாரோ ஒரு சொன்ன வார்த்தை, உங்களோடு சேலஞ்சு பண்ண வார்த்தையில பயத்தோடு வந்திருக்கீங்களா? ஆனா இவன் செஞ்சது என்ன தெரியுமா? கர்த்தரோடு தர நேரத்தை செலவிட்டான். அல்லேலூயா. 22ஆம் வசனத்திலிருந்து 30 வரைக்கும் 31 வரைக்கும் வாசித்தீங்கன்னா அவன் வேற எங்கேயும் போல ஆண்டவரோடு கூட போராடுகிறான். இரவெல்லாம் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறான், கர்த்தரோடு பேசுகிறான். அவர் சொல்றாரு, நான் போறேன் விடுப்பான்னா கூட இல்ல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன்னு சொல்லி கர்த்தரோடு தன்னோட நேரத்தை இரவெல்லாம் செலவழிக்கிறான். மனைவியை மறந்துட்டான், பிள்ளைகளை மறந்துட்டான், வேலைக்காரர்களை மறந்துட்டான். அவன் 20 வருஷமா சேர்த்து வச்ச ஆடு மாடு ஒட்டகம் கழுத திரளான ஐஸ்வர்யங்களை எல்லாத்தையும் மறந்துட்டான். தனி ஒரு மனுஷனாய் ஒரு இடத்திற்கு போனான். எங்க போனான்? அது கர்த்தருடைய பாதம், அது கர்த்தருடைய சமூகம். அங்க போய் அவன் இரவெல்லாம் தேவனோடு போராடினதினாலே அருமையானவர்களே, அதே ஏசாவை அவன் ஜபத்திற்கு பிறகு ஜபத்தை முடிச்சுட்டு ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவன் வெளியில வரான். நடந்தது என்ன தெரியுமா? 4ஆம் வசனம் 33:4 எழுதியிருக்கு பாருங்க. யாருக்கு அவன் பயந்தானோ அதே ஏசா எதிர்கொண்டு ஓடி வந்து அவனை தழுவி அவன் கழுத்தை கட்டி கொண்டு இருவரும் அழுதார்கள். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்ம நினைக்கிறது போல கர்த்தர் நினைக்க, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார். நம்முடைய வழிகளை காட்டில் அவள் வழிகள் மேலானவைகள். பிரியமானவர்களே, உங்களை குறித்து கர்த்தர் ஏதோ ஒரு பிரகாசமுள்ள எதிர்காலத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். அருமையானவர்களே, அவன் நினைச்சே பார்க்கல, என்னை கொன்னுடுவான் நினைச்சான். ஆனா அவன் தனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வேற எங்கும் செலவழிக்காம தேவனுடைய சமூகத்திலே செலவழித்தபடினாலே காரியம் மாறுதலாய் மாறிவிட்டது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களோட கூட பிறந்தவங்க, உங்க அண்ணன் தம்பி, உங்க சித்தி சித்தப்பா, உங்க அத்தை மாமா, இல்ல உங்க மாமியார் மருமகள் ரொம்ப தூரமா இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரிவு, ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு பகை, ரொம்ப கஷ்டத்தோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தருடைய சமூகத்துல உங்க நாட்களை செலவழிச்சு பாருங்க. சத்துருக்குள் உங்களோட சமாதானமாகும்படி கர்த்தர் உதவி செய்ய ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான் அனுபவத்தோடு கூட சொல்றேன், எத்தனையோ பேர் எங்களை சத்துருக்கா நினைச்சவங்களை கர்த்தர் இன்னைக்கு சமாதானமாய் மாறும்படி கர்த்தர் உதவி செய்து இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு சத்துருக்களா இருந்தவர்களையும் கர்த்தர் ரட்சிக்க ஜீவனுள்ளவராக இருக்கு. எப்பொழுது? நம்முடைய நேரத்தை ஆண்டவருக்காக செலவழிக்கும் பொழுது, நம்முடைய நேரத்தை கர்த்தருடைய சமூகத்திலே செலவழிக்கும் பொழுது, நம்முடைய கண்ணீரை மனுஷனிடத்தில் அல்ல ஆண்டவருடைய பாதத்திலே ஊற்றும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்ணீரை துடைக்க ஜீவனுள்ளவராக இருக்கிறார். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் சிறுதாவில் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அருமையானவர்களே, உங்களை கொண்டு கர்த்தர் ரட்சிக்க வேண்டுமா? இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. யாக்கோபை போல், ஆண்டவரே இரவு நேரங்களிலே எனக்கு தூக்கம் வராத நேரத்துல உங்களுடைய சமூகத்திலே என் கண்ணீரை செலவழிக்க எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்க. அல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே செலவழிக்கிற ஒவ்வொரு நொடியும் நீங்கள் விதைக்கிற விதைகள், அவைகள் 30 அல்ல 60 அல்ல, 100க்கு 100 பலன் கொடுக்க கர்த்தர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா.
ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்ட மரியாள் சாட்சியை பெற்றுக் கொண்டாள். ஆண்டவரோடு நேரத்தை செலவிட்ட தானியேல் தன்னுடைய தேசம் முழுவதையும் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் அவன் மூலமாய் ராஜாவினிடத்தில் கிரியை செய்தார். ஆண்டவரோடு கூட தன் நேரத்தை செலவழித்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனோடு ஒப்புரவாகும்படி அவன் கொடுக்க நினைத்த எதையும் நிறைய கொடுக்கணும்னு நினைச்ச அண்ணனுக்கு அவன் ஒண்ணு கூட வாங்கவே இல்லை. அதையும் அவன் சேமிச்சிட்டான். சேவிங் ஆயிடுச்சு பாருங்க. அப்படி காரியத்தை மாறுதலாய் கர்த்தர் முறிய பண்ணினார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுது நான் ஆண்டவரோடு செலவழித்த ஒரு ஊழியக்காரனை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க இங்க நடக்கிற 6வது நாளில பாஸ்டர் சாம் இங்க ஊழியம் செய்யறாரு. அவர் இங்க ஸ்டேஜில் நின்று ஊழியம் செய்யறாரு. ஆனா இந்த ஸ்டேஜுக்கு மறைவா இந்த சபையில் ஊழியம் செய்யற அநேகர் உண்டு. அல்லேலூயா. அவங்க யாரு? இந்த பாய போடுறவங்க, இந்த செட் பண்றவங்க, பல விதங்களில இந்த 6வது சபைக்காக உதவியா இருக்கிற ஒவ்வொருவரும் கூட ஆண்டவருக்காக ஊழியம் செய்யறவர்களா தான் கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய நேரத்தை, தன்னுடைய நாட்களை ஆண்டவருடைய சமூகத்திலே செலவழித்தான் பாருங்களேன். என்ன நடந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வேதத்தை யாத்திராகமத்தின் புத்தகம் 33க்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம், அல்லது 32க்கு திருப்பிக் கொள்ளுவோம். அங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்களேன். மோசே என்பவன், அருமையானவர்களே, இரவும் பகலும் 40 நாள் அவன் ஆண்டவரோடு கூட தன் நேரத்தை செலவழித்தான். அல்லேலூயா. 34:28 இருக்கு பாருங்க. 34:28. அங்கே அவன், எங்கே அவன்? எங்கங்க? கர்த்தருடைய பர்வதத்துல ஒரு மலை மேல ஏறிட்டான். சீனாய் மலை மேல ஏறிட்டு அங்க சீனாய் மலையிலே அங்கே அவன் அப்பம் சாப்பிடல, தண்ணீர் குடிக்கல, இரவும் பகலும் யாரோட இருந்தான்? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 40 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? இருக்க முடியும். எப்பொழுது? உங்களால் அல்ல, உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவராய் இருக்கிறபடினாலே, நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. தன்னுடைய நேரத்தை 40 நாட்கள் ஆண்டவரோடு ஒரு மனுஷன் செலவழிக்கான். யார் அவன்? ஊழியக்காரன். யார் அவன்? மோசே என்கிறவன். யார் இவன்? இஸ்ரவேலை ரட்சிக்கும்படியாய் இரட்சகனாக கர்த்தரால் அனுப்பப்பட்டவன். ஊழியம் செய்கிறவர்களே, இந்த சபையை பல விதங்களிலே பொருளாதாரத்தினாலும் சரீர முயற்சினாலும் ஜெபத்தினாலும் தாங்குகிறவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நீங்கள் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் காத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் மூலமாய் செய்கிற முதல் காரியம் 29ஆம் வசனத்தின் கடைசி பகுதியில் இருக்கு பாருங்க. 34:29. தன்னோட அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் முகம் எப்படி இருக்குங்க இப்ப அவனுக்கு? இவனுக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? மத்தவங்களுக்கு தெரியுது. இதே மோசைய பல வருஷமா பார்த்துட்டு இருக்கான் இவன். இன்னைக்கு 80-100 வருஷமா அந்த மோசை கூட தான் இருந்தான் இவங்கெல்லாம். ஆனா என்னைக்குமே பார்க்காத மோசேவை இன்னைக்கு பார்க்கிறான். காரணம் என்ன? மோசே இருந்து வந்தது தேவனுடைய சமூகம். மோசே இருந்து வந்தது உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியினிடத்துல அவன் புறப்பட்டு வந்து இருக்கிறான். அந்த ஒளி மோசேயின் முகத்துல இவனுக்கு தெரியல. பாக்குறவங்க, என்னடாது உன் முகம் பிரகாசிக்கிறது, என்னடா முகம் பிரகாசிக்கிறது? ஸ்தேவானை குறித்து எழுதியிருக்கிறது, அவன் முகம் சூரியனை போல பிரகாசித்தது. கௌரிங்க அருமையானவர்களே, உங்கள் முகம் மற்றவங்க பார்க்க முடியாது சொல்லும், இவங்க முகம் ஏதோ பிரகாசிக்கிறது, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ இருக்கு, இவங்களுடைய வாழ்க்கை ஏதோ ஒன்று இவங்களோடு கூட இருக்கிற தெய்வம் உயிருள்ளவரா இருக்காருன்னு சொல்லி சாட்சி எடுக்க வேண்டும் என்று சொன்னார். அருமையானவர்களே, எங்க தாயார் மரிச்சாங்க பாருங்களேன். மரிச்சு ஒரு மணி நேரம் அப்படி இருக்காது, ஒரு 10-15 நிமிஷம் நினைக்கிறேன். நான் முகத்தை பார்த்தா அப்படியே பிரைட் ஆயிடுச்சு. ஒரு 1000 வாட்ஸ் லைட்டு முன்னாடி வச்சா எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தாலும் அது வியாதி உடம்பு சரியாம ஒரு வாரமா ஒண்ணுமே சாப்பிடாம படுத்தாங்க. மரிச்ச ஒரு 10-15 நிமிஷத்துல முகத்தை பார்த்த அவ்வளோ பிரகாசமா. காரணம் என்ன? தேவனுடைய சமூகத்தில் அவர்களை பாருகிறார்கள். அப்போ உங்களுடைய கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நேரத்தை, மணி 5 நிமிஷமா இருக்கலாம், 10 நிமிஷமா இருக்கலாம், 1 மணி நேரமா இருக்கலாம், அதை நீங்க அற்பமா நினைக்காம மொபைல் போனுக்கோ ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கோ வேற யாருக்கோ சேட்டிங் பண்ணாம அதை தேவனுடைய சமூகத்துல மோசையை போல செலவிட்டு பாருங்களேன். கர்த்தர் உங்கள் முகத்தை மாத்திரமல்ல உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க வல்லவராயிருப்பார். வெளியில இருக்கவரெல்லாம் பாப்பா, என்னாச்சு இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு, என்னாச்சு இந்த குடும்பத்துக்கு இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறாங்களே, என்னாச்சு இந்த குடும்பம் இவங்க சமாதானமா இருக்காங்களே. எப்படி? நேரத்தை நீங்கள் ஆண்டவருடைய பாதத்திலே செலவழிக்கும் பொழுது, அல்லேலூயா, மற்றவர்கள் உங்களை பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.
முகம் மட்டும் பிரகாசிக்கலங்க, அவன் கிட்ட வரவே பயந்தாங்களாம். அவன் பேயா அவன், என்ன சொல்லுங்க. அந்த அந்த பயம் இல்லை. இந்த பயம் என்ன தெரியுமா? ஒரு மரியாதை. ஒரு மரியாதை. உங்ககிட்ட வர்றதுக்கு ஜனங்கள் பயப்படணும். நான் சொல்லு புரியுதுங்களா? அன்பா பேசுறது வேறங்க. அன்பா பேசுறது யார் வேணா நம்ம பேசலாம். ஆனா பாருங்க, இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு பாருங்க. அருமையானவர்களே கவனிங்க. அந்த டிஸ்டன்ஸ, அந்த மகிமையை, அந்த கணத்தை நீங்க தேட தேவையில்ல. கர்த்தரே ஜனங்களை குறித்து உங்களுக்கு தருவார். உங்களுக்கு குறித்த பயம் மற்றவங்களுக்கு எப்பொழுது? உங்க நேரத்தை எங்க செலவழிக்கணும்? அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 30ஆம் வசனத்துல இருக்கு பாருங்க. ஆரோனும் எல்லாரும் மோசையை பார்க்கும் பொழுது பிரகாசிப்பதை கண்டு கிட்ட வர்றதுக்கே பயந்தாங்களாம். சொன்னீங்களா அருமையானவர்களே? அனுபவத்தோட கூட சொல்றேன். ஆமா, அநேக சபைக்கு போறோம், அநேக பிரசங்கிக்கிறோம், கிட்ட வர்றதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. என்கிட்ட, என் சபை கூட இருக்கட்டும், தூரமா இருந்தா பேசுவாங்க. பேசுற வார்த்தை கூட அளவாதான் இருக்கும். ஏன்னா நம்ம நடந்துக்கிற முறை தான். நம்ம தேவ சமூகத்திலிருந்து வரும் பொழுது நம் மூலமாய், நம்முடைய வாழ்க்கை மூலமாய் வெளிப்படுகிற சாட்சி, அபிஷேகம், ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஜனங்கள் காணும் பொழுது உங்களை குறித்த ஒரு பயத்தை ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் உண்டாக்குவான். அல்லேலூயா. ஆமா, நீங்க நினைப்பீங்க, நான் வயசானவன், சின்ன பசங்க எனக்கு மறைய தர பண்றாங்களே அப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் கூட பேசுறார். நான் சீனியர், எவ்வளவு உழைச்சிருக்கேன், மரியாதை இல்லைன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரோடு பேசுகிறார். தெய்வ சமூகத்துல இன்னும் நீங்க முழங்கால் படிட்டு உங்களை ஜீவன் ஆண்டவரிடத்துல கொடுங்க. உங்களுக்கு தேவையான கனத்தை கர்த்தரே தர வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிட்ட வர பயந்தார். நான் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நிறைய பேரை பார்த்திருக்கேன். அவங்க கிட்ட போறதுக்கே பயமா இருக்கும், அவங்க கிட்ட பேசுறதுக்கே பயமா இருக்கும். இயேசுநாதரை போல இருப்பாங்க. அவங்க வீட்டுல வந்தாவே ஒரு தெய்வ சமாதானம் இருக்கணும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்க. பாஸ்டர் ஜி சுந்தரம்னு ஒரு ஐயா இருந்தாங்க. அவங்க ஒரு வீட்டுக்கு ஹவுஸ் விசிட்டிங் போனாங்க, கேக்க நகருக்கு. அதுல அந்த ஹவுஸ் விசிட்டிங்ல ஒரு ஆள் இருந்தார், எடின் ஞானமுத்துன்னு ஒரு ஐயா. அவரு கடலூர் பெரிய ஸ்கூல்ல பிடி மாஸ்டரு. அவர் ரட்சிக்கப்பட்டவர் தான். ஆனா ஞானஸ்தானம் எடுக்கவே மாட்டேன்னு சொல்லி முரட்டாட்டம் பண்ணிட்டு இருந்தாரு. பைபிள் வசனத்தை வச்சு எதிர்த்து பேசிட்டு இருந்தாரு. அவர் அவங்க அக்கா வீட்டுக்கு கேட்க நகருக்கு சர்ச்சையெல்லாம் வந்திருந்தாரு. அப்போ அந்த ஜி சுந்தரம் என்ற ஐயாவும் அவங்க அக்கா அந்த அப்போஸ்தலர் சபையினுடைய விசுவாசின்றதுனால ஹவுஸ் விசிட்டிங் போறாரு. கவனிங்க, போன உடனே எடி ஞானமுத்து அங்க எதிர்க்க உட்கார்ந்து இருக்காரு. எதுவுமே பேசல. எடி ஞானமுத்துவே தானாவே சொல்றாரு, நான் இப்பொழுது ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளுகிறேன். எதுவுமே பேசலங்க. அது கான்வர்சேஷனே வரல. ஐயா வந்திருக்காரு, ஸ்தோத்திரம். அவர் பார்த்த உடனே, அந்த ஐயாவை பார்த்த உடனே, காரணம் அவர் அல்ல, அவருக்குள்ள இருக்கிற தேவ சமூகம். அன்னைக்கு ஜனங்க மோசையே அல்ல, மோசைக்குள்ள தேவனுடைய மகிமையை அவன் முகத்துல பிரகாசிக்கிற ஜனங்கள் கண்டார்கள். தானா சொல்றான், பயப்படுறான் கிட்ட சேர்றதுக்கு. அருமையான அப்படிப்பட்டதான ஒரு கணத்தை, ஒரு மகிமைய, மகிமைன்னு கர்த்தருக்கு மட்டும்தான், ஒரு அப்படிப்பட்ட ஒரு பயத்தை நம்மை குறித்து ஜனங்கள் மத்தியில உண்டாக்க நீங்கள் அமர வேண்டிய ஒரே ஒரு இடம் கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. அதுவும் இவன் உபவாசம், ஃபாஸ்டிங்ல இருந்திருக்கான்ல. ஆமா, அது ரொம்ப ரொம்ப உபவாசம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்றது புரியுற மாதிரி, ஜெபம் என்கிறது ஒரு கத்தி. ஜெபம் என்கிறது என்னதுங்க? கத்தி, ஒரு ஆயுதம். பிசாசு பயப்படுவான். ஜெபிக்கிறவன, பிரசங்கம் பண்ணவனை கண்டு பயப்படுறானா இல்லையோ, பாட்டு பாடுறவனை, வொர்ஷிப் பண்றவனை கண்டு பிசாசு பயப்படுறானா இல்லையோ, ஜெபிக்கிறவனை கண்டு என்ன செய்வான்? காரணம் என்ன இருக்கு அவன் கையில? பெரிய கத்தி. ஜெபம் என்கிறது அவன் கத்தி இருக்கு. ஒரு நாள் ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, இந்த உபவாச ஜெபம் இருக்கு பாருல, உபவாச ஜெபம் பண்றவன் அவன் கூட கத்தி தான் இருக்கு, அந்த கத்தி கூர்மையா இருக்கான். அது சொல்லு புரியுதா? கூர்மையான கத்திக்கோ சாதாரண கத்திக்கோ வித்தியாசம் இருக்கா? இல்லைங்களா? இருக்குங்க. சாதாரண கத்தி 4 முறை போட்டு வெட்டணும், கூர்மையான கத்தி ஒரே வெட்டுதான், டக்குன்னு வெட்டிடும். அப்போ உபவாச ஜெபம் என்கிறது அது கூர்மையான ஒரு ஆயுதம். இவன் 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் உபவாசித்து வருகிறான். அவனை கண்ட பொழுது ஜனங்கள் பயப்படுகிறார்கள். அப்படி அருமையானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற பலனை நாமும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. அல்லேலூயா. அநேக காரியங்கள் இருக்கு. நான் இதோட முடிக்கிறேன். 4 பேரை தான் உங்களுக்கு அடையாளம் காட்டினேன். தேவனோடு நாட்களை சஞ்சரிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே, கிருபையாய் நீர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்களை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணடிக்க கூடாது. அதை உமக்காக பயன்படுத்த எப்படி பயன்படுத்துறோன்னு சொல்லி தாங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல கேளுங்களேன். எனக்கு பலன் தாங்கன்னு கேளுங்க, எனக்கு கிருபை தாங்கன்னு கேளுங்க, எனக்கு வர டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் நீக்கி போடுங்கன்னு கேளுங்க. மரியாதை போல நான் சாட்சியோடு வாழ விரும்புறேன் ஆண்டவரே. மனுஷன் என்ன சாட்சி சொல்லணும் அதுக்கு எனக்கு தேவையில்லை, நீர் எனக்கு குறித்து சாட்சி சொல்லணும். யோபு போல நான் போகும் வழியை அவர் அறிவா.
நீங்க போற வழியை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்காருங்க. கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் உத்தமியா இருக்கிறார். அப்படிப்பட்ட சாட்சி உங்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் மரியாதை போல நீங்க எங்க இருக்கணும்? கர்த்தருடைய சமூகத்துல நேரத்தை செலவழிக்கும். உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணுமா? உங்கள் நிமித்தம் இந்த பகுதி, இந்த சிறுதாவூர் ரட்சிக்கப்படணுமா? உங்கள் நிமித்தம் வேலை செய்கிற தேசம் ரட்சிக்கப்படணுமா? தானியேலை போல 3 வேளை தேவ சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கணும். அல்லேலூயா.